ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேங்களா? திஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கொஞ்சம் சரளமாக பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு கன்ஜெக்ஷனாக நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டுமல்ல. ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது மட்டுமல்ல அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த நாட் ஒன்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பட் ஆல்சோ. பட் ஆல்சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடு கூட. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதோடு கூட. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எப்போவுமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து படிக்கிறதுக்காக உங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இம்பார்ட்டண்டான ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த டாபிக் படித்தாலும் நம்ம மைண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கன்ஜெக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 2 மைண்ட் கிளாஸை ஜாயின் பண்ணதுக்கு நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து மீனிங் பார்த்துடலாம். மீனிங் படிக்கிற பாருங்க. நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு 2 உண்மையான வாக்கியங்கள் தேவை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டவுட் வரலாம். அதுதான் உண்மையான வாக்கியங்கள் அப்படின்றப்போ வேறு ஒன்றுமேலே நம்மளுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து 2 மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த 2 மெயின் கிளாஸுமே வந்து ஃபேக்டாக இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான் இந்த கான்செப்டோட மீனிங். நம்மக்கிட்ட நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அன்ரியல் சிச்சுவேஷன், இமேஜினரி சிச்சுவேஷன், ஓகேங்களா? அன்ஃபேக்ட் சிச்சுவேஷன். ஸோ நிறையா இருக்குது. அதில் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 மெயின் கிளாஸுமே வந்து ஃபேக்டான சிச்சுவேஷனாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகேங்களா? அந்த ஒரு மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டை தான் வந்து நம்ம இன்னொரு ஃபேக்டோடு சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சினாரியோ. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். உதாரணத்திற்கு. ஓகேங்களா? ஸோ அவன் என்னுடைய மகன் மட்டுமல்ல, அவன் ஒரு ஆசிரியரும் கூட. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யாரானா வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஸோ யாருப்பா அவர் அப்படின்னு கேட்குறப்போ, அவன் தான் என்னோடய பையன். அவன் என் பையன் மட்டும் இல்லாமல் வந்து அவன் ஒரு டீச்சர். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ 2மே ஃபேக்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து நிறையா பார்க்க போகிறோம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட டைட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஓகேங்களா? நாட் ஓன்லி அப்படின்றது வந்து அது மட்டுமல்ல. ஓகேங்களா? பட் ஆல்சோ அப்படின்றது வந்து அதோடு கூட. இது வந்து தமிழ் மீனிங். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வரணும். அடுத்தது வந்து நம்ம கன்ஜெக்ஷன் ஃப்ரேஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா? நாட் ஓன்லி அதை வந்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் போடணும். நம்ம வந்து வெர்பு போடணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்துச்சு, அப்போ வந்து வெர்பு போடணும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு நான் பார்த்தீங்கன்னா V1. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து V1 வச்சு எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். V1க்கு அப்புறம் வந்து நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட் ஆல்சோ. ஓகேங்களா? பட் ஆல்சோக்கு அப்புறம் வந்து மெயின் கிளாஸ். ஒரு மெயின் கிளாஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்பு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் படிக்கிற பாருங்க. நான் தமிழ் பேசுவது மட்டுமல்லாமல் அதோடு கூட ஆங்கிலமும் பேசுகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் தமிழ் பேசுறது மட்டும் இல்லை, நான் வந்து ஆங்கிலமும் பேசுகிறேன். அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ நாட் ஓன்லி ஸ்பீக் தமிழ் பட் ஆல்சோ ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேங்களா? 2வது படிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய அம்மா செல்ஃபோன் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் டிவியும் பார்க்குறாங்க. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் அம்மா வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து டிவியும் பார்க்குறாங்க. சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ எங்கள் அம்மா வந்து 2 வேலையும் செய்கிறாங்க. அந்த 2 வேலையும் வந்து ஃபேக்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட மீனிங்கில் நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 வேலையை செய்யும். அந்த 2 வேலையும் வந்து ஃபேக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோட மீனிங். ஓகேங்களா? ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மை மதர் நாட் ஓன்லி யூஸ் த மொபைல். ஓகேங்களா? நாட் ஓன்லி யூஸ் த மொபைல் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து செல்ஃபோன் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல். ஓகேங்களா?
பட் ஆல்சோ வாட்ச் டிவி. ஓகேங்களா, வாட்ச் டிவி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து நான் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்கிறோம் 2 வேலையை செய்கிறதுனால. அதனால் வந்து நம்ம டேரெக்டாக வெர்பு போட்டாலே போதும். ஏன்னா சப்ஜெக்ட்டும் போடலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். என்னுடைய அம்மா செல்ஃபோன் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் டிவியும் பார்க்குறார்கள். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ப்ரெசண்ட்டில் தான் சொல்கிறோம். அதனால் வந்து ப்ரெசன்ட் V1 நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை மதர் நாட் ஓன்லி யூஸ் த மொபைல். ஓகேங்களா, ஸோ எங்கள் அம்மா வந்து செல்ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணலை, பட் ஆல்சோ வாட்ச் டிவி. அப்படின்னா ஏன்னா ரெண்டுமே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வர்பு கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ மூணாவது பார்க்கலாம். என்னுடைய நண்பன் கார் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அவன் ஒரு டிரைவர். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு வந்து கார் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் தான் டிரைவர். அதாவது வந்து அந்த காருக்கு அவன் தான் டிரைவர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து அவன் ஒரு டிரைவர்ன்றது வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸாக சொல்லலை. ஓகேங்களா, ஸோ அவன் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறான் அப்படின்னா அது அவனோட ஸ்டேட்டஸாக சொல்லும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவனோட டிரைவர் அப்படின்றது வந்து அந்த காரை அவன் தான் ஓட்டுறான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சொந்த காரை அவன் தான் ஓட்டுறான். அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி ஹேஸ் ஏ கார். ஓகேங்களா, இங்கே நாட் ஓன்லின்னு போடுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மை ஃப்ரெண்ட் ஆஸ் ஏ கார் அப்படின்னா என் நண்பன் ஒரு கார் வச்சுருக்கிறான். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ். அதுக்கு நடுவில் வந்து நம்ம நாட் ஓன்லி ஆட் பண்ணோம்னா அதோட மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி ஹேஸ் ஏ கார் அப்படின்னா என் நண்பன் வந்து கார் மட்டும் வச்சுன்னு இல்லை, பட் ஆல்சோ டிரைவ் த கார். ஓகேங்களா, ஸோ அவன் வந்து அந்த காரை அவன் தான் ஓட்டுறான். ஓகேங்களா, அவன் தான் அந்த காருக்கு டிரைவர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நாலாவது பார்க்கலாம். அவன் கேள்வி கேட்பது மட்டுமல்லாமல் அதோடு கூட சிரிக்கிறான். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என் ஃப்ரெண்டு வந்து கொஷின் கேட்குறான், அது கரெக்டு தான். ஆனால் வந்து அவன் சிரிச்சிக்கினே கேட்குறான். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டினும் இல்லை. சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ அவன் கொஷின் கேட்குறான், அதோடு கூட சிரிக்கிறான். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 வேலையை செய்கிற இடத்துல வந்து இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து மைண்டில் பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹி அப்படின்னா அவன் நாட் ஓன்லி ஹேஸ் கே கொஸ்டின் பட் ஆல்சோ லாஃப். ஓகேங்களா, லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் சிரிக்கிறான் அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ வந்து பட் ஆல்சோ லாஃப் அப்படின்னு போட்டாலே அவன் சிரிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து இதில் நம்ம 2 வர்பு பார்க்குற இடத்துல எந்த சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நியூ லேர்னிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம 5வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸாக தான் இருக்கும். இந்த 4 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா 5வது ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ரம்யா மற்றும் ராஜா ஒரு செல்ஃபோன் வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அது கூட அவர்கள் லேப்டாப் வைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ ரம்யா மற்றும் ராஜா வந்து செல்ஃபோன் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லேப்டாப்பும் வச்சுருக்காங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க, ஐஃபோன் மட்டும் வச்சுன்னு இல்லை, அவங்க லேப்டாப்பும் சேர்த்து வச்சுருக்காங்க. சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா மற்றும் ராஜா அப்படின்னா ரம்யா அண்ட் ராஜா நாட் ஓன்லி ஹேவ் எ ஃபோன். ஓகேங்களா, இங்கே ஏன் ஹாவ் போட்டிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக மாறிச்சு. இப்போ ரம்யா மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து ஹேஸ் போட்டிருக்கலாம். இங்கே வந்து ராஜா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ வந்து ஹேவ் எ ஃபோன் பட் ஆல்சோ ஹேவ் எ லேப்டாப். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து லேப்டாப்பும் வச்சுருக்காங்க, ஃபோனும் வச்சுருக்காங்க. அது ரெண்டுமே வச்சுருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் டைம் உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன் மோர் டைம் நான் வந்து ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரம்யா மற்றும் ராஜா அப்படின்றது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ வந்து நம்ம ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரம்யா மற்றும் ராஜா நாட் ஓன்லி ஹேவ் எ ஃபோன் அப்படின்னா அவங்க வந்து ஃபோன் மட்டும் வச்சுக்கின்னு இல்லை, பட் ஆல்சோ ஹேவ் எ லேப்டாப். ஓகேங்களா, ஹேவ் அப்படின்னு ஏன் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால் வந்து ஹேவ் கொண்டு வந்திருக்கோம். ஹேவ் எ லேப்டாப். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஃபோன் மட்டும் வச்சுன்னு இல்லை, லேப்டாப்பும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 6வது பாருங்கள். அவனுடைய அப்பா அவனை திட்டுறது மட்டும் இல்லாமல் அதோடு கூட அவனை அடிக்கிறாரு. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், நம்ம போய் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பா வந்து திட்டுறது மட்டும் இல்லை, அவனை அடிக்கிறாரு. அதாவது வந்து 2 வேலையை வந்து அவர் தான் செய்கிறாரு, அதுவும் ஃபேக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேக்டான சுச்சுவேஷன் நம்ம சொல்லும் பொழுது இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ நம்ம கம்பல்சரி நம்ம மைண்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா இஸ் அப்படின்றது வந்து அவருடைய ஃபாதர். ஓகேங்களா, ஃபாதர் நாட் ஓன்லி ஸ்கோல்ஸ் அப்படின்னா திட்டுவது மட்டுமல்லாமல்
ஓகேங்களா. அவனை திட்டுவது மட்டுமல்லாமல் பட் ஆல்சோ அப்படின்னா அதோடு கூட பீட் ஹிம். ஓகேங்களா, அவனை அடிக்கிறாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஹிஸ் ஃபாதர் நாட் ஓன்லி கோல் ஹிம் பட் ஆல்சோ பீட் ஹிம். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். அவனுடைய அப்பா அவனை திட்டுறது மட்டும் இல்லாமல் அதோடு கூட அவனை அடிக்கிறாரு. ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 7வது பாருங்கள். அவன் விளையாடி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் செல்ஃபோன் பயன்படுத்துகிறான். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் விளையாடுன்னு இருக்கிறது விளையாடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஃபோனும் யூஸ் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து 2 ஆக்ஷனும் வந்து சேம் டைமில் நடக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரே ஆள் தான் செய்கிறாங்க. அப்போது நம்ம வந்து கம்பல்சரி இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ நம்ம உள்ள ஏற்றுன்னு வரணும். ஓகேங்களா, ஸோ அவன் விளையாடுறான் அப்படின்னா ஹீ நாட் ஓன்லி பிளேஸ் அப்படின்னா அவன் விளையாடுறது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ அதோடு கூட யூஸ் த மொபைல், அவன் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறான். ஓகேங்களா, யூஸ் அப்படின்றது வந்து வர்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து அங்கே வந்து சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் மெயின் கிளாஸ். ஓகேங்களா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது த மொபைல் அப்படின்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹீ நாட் ஓன்லி பிளேஸ் பட் ஆல்சோ யூஸ் த மொபைல். ஓகேங்களா, ஸோ அவன் வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஃபோனும் யூஸ் பண்ணுறான். 8வது பாருங்கள். என்னுடைய நண்பன் கடினமாக படிப்பது மட்டும் இல்லாமல் அவனுடைய அம்மாவிற்கு உதவுகிறான். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, அவன் படிச்சுன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அம்மா எதனா ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அந்த வேலையும் செய்கிறான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டியான சென்டென்ஸ். ஓகேங்களா, ஃபேக்டான சென்டென்ஸ். அது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்குது, நம்ம கண்ணுக்கு எதிராக நடக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் நண்பன் இந்த வேலையை செய்யறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையை சேர்த்து செய்கிறான். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். மை ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி ஸ்டடீஸ் ஆர்ட் பட் ஆல்சோ ஹெல்ப் இஸ் மதர், அவனுடைய அம்மாவுக்கு உதவியும் செய்கிறான். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே நான் சொல்லும் பொழுது என் கூடவே நீங்கள் வாயை திறந்து சொல்லிக்கின்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கம் அவுட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். மை ஃப்ரெண்ட் நாட் ஓன்லி ஸ்டடீஸ் ஆர்ட் பட் ஆல்சோ ஹெல்ப் இஸ் மதர் அப்படின்னா அவனுடைய அம்மாவிற்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வரும். 9வது பாருங்கள். நான் என்னுடைய வீட்டு பாடத்தை எழுதுவது மட்டுமல்லாமல் நான் படிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் என்னுடைய ஹோம்ஒர்க் எழுதுறது மட்டும் இல்லை, நான் படிக்கிறேன். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம்ஒர்க் மட்டும் எழுதாத படி அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க் மட்டும் எழுதலை, நான் படிக்கிறேன். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ நாட் ஓன்லி ரைட் த ஹோம்ஒர்க். ஓகேங்களா, ஸோ நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதுறது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ அப்படின்னா அதோடு கூட ஸ்டடி. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டடி ஞாபகம் போட்டிருக்கோன்னா ஐ வந்திருக்கு, அப்போ வந்து எஸ் அல்லது இஎஸ் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, பட் ஆல்சோ ஸ்டடி. ஐ ஸ்டடினா நான் படிக்கிறேன். ஓகேங்களா, ஐ மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக வர்பு போடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் எங்கன்னா எதனா ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் 2 மெயின் வர்ப் இருக்கும். அந்த 2 மெயின் வர்பில் எதனா ஒரு வர்பில் வந்து சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த சப்ஜெக்ட் இல்லாத இடத்துல வந்து அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த வர்புக்கும் ஷூட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 10வது பாருங்கள். அவள் பழங்கள் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் அதோடு கூட பால் குடிக்கிறாள். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடல, அதோடு கூட வந்து பாலும் குடிக்கிறா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நைட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். அந்த டைமில் வந்து சரி ஃப்ரூட்ஸ் ஆனால் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, அவள் வந்து ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஸோ பாலும் குடிக்கிறா. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷீ நாட் ஒன்லி ஈட்ஸ் த ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, ஷீ நாட் ஓன்லி ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் பட் ஆல்சோ ட்ரிங்க் மில்க். ஓகேங்களா, ஸோ ஏன் எஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஈட்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி காட்ட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சப்ஜெக்ட் நான் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ரிட்டனில் மட்டும் எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணால் போதும். நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் ஓகேங்களா ஸ்பீக்கிங்கில் வந்து நம்ம வந்து ஈட் அப்படின்னு சொன்னாலே வந்து ஈஸியாக கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்களோட ரிசீவருக்கு வந்து நீங்கள் பேசுறது புரிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம வந்து 10 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த 10 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஈஸியான எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம், கொஞ்சம் லென்த்தியான எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா, நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கொஞ்சம் சரளமாக பேசணும், யாருக்கும் எந்த ஒரு பயம் இல்லாமல் பேசணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் பேசினா மட்டும்
நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியாது. ஓகேங்களா? நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து லென்த்தியான சென்டென்ஸ் தான் தமிழில் பேசுகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கின்னு ஈஸியான சென்டென்ஸ்லேருந்து கொஞ்சம் கஷ்டமான சென்டென்ஸ், ஓகேங்களா? கஷ்டம்னு எதுவுமே இல்லை, நம்ம கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸை பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம 2 சென்டென்ஸ் வச்சு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5, 6 சென்டென்ஸ், ஓகேங்களா? அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கொஞ்சம் சரளமாக பேசுறது, அந்த மாதிரியான ஒரு கட்ஸை நம்ம உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக தான் நம்ம போடுற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம எடுத்தோடனே கஷ்டமாக பார்த்தா தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய லேர்னிங் ஜேர்னியை வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மலாம் இப்போ வந்து ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். நம்ம ட்ராவல் வந்து எந்த விதத்தில் நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ரீச் ஆகிற இடம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து சின்ன சின்ன வேர்டாக பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்னுடைய வீட்டு பாடத்தை படிக்கிறேன் அப்படின்னு இன்னொரு வேர்டு ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கான்வர்சேஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஐ ஸ்டடி, ஐ கோ அப்படின்னு படிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்தது உள்ள ஆப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டடி, ஓகேங்களா? ஸோ மை ஹோம்ஒர்க், அந்த மாதிரி நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணின்னு போயிட்டு நம்மளோட டே பை டே கான்வர்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.